ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கென்ட் ஆர்ஓவில் மோட்ரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதை தான் மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கென்ட் ஆர்ஓ. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, அந்த மோட்ரு தான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ அதால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு எல்லாமே புதுசாக ஒரு மோட்டரை நம்ம மாற்ற போகிறோம். கென்ட் ஆர்ஓ இது பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு ஓல்டு மோட்ரு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ புது மோட்ரு அசம்பிளி பண்ணுறோம். இப்போ புதுசாகவே ஒரு ஆர்ஓ எப்படி அசம்பிளி பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர்ஓ பாடி மட்டும் தான் இருக்குது. அதில் இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே மோட்ரு போடுறோம். இப்போ பாருங்கள், மோட்ரு பூஸ்டர் பம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்ஓ மோட்ருன்னு நம்ம சொல்லுவோம். இது பூஸ்டர் பம்புன்னு சொல்லுவாங்க. 100 ஜிபிடி, 125 ஜிபிடி இருக்குது, 75 ஜிபிடி இருக்குது. ஜிபிடினா ப்ரெஷர், மோட்டருனுடைய ப்ரெஷரை பொறுத்து நம்மளுக்கு அதிகமாக தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ 100 ஜிபிடி யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாரி தண்ணி அதிகமாக வரும். 125 யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாரி இன்னும் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக வரும். நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் கொஞ்சம் டேங்க் சீக்கிரமாக ரொம்பும். அதுக்கேற்ற மாரி தான் நம்ம இது பண்ணணும். மோட்டருக்கு ஏற்ற மாரி மெமரின்லேயும் போட்டு வச்சுருக்கோம். 80 ஜிபிடி, 125, 100 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாரி மெமரின் போடலாம். இல்லைனா நம்ம எந்த மெமரின் வேணாலும் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரும், அதிகமாக வரும். மேக்ஸிமம் ரீசன் பார்த்திங்கன்னா இது தான் இருக்கணும். லோக்கல் மோட்டரில் பார்த்திங்கன்னா இது தான் வரும். நம்ம கென்ட்டு மோட்ரு பார்த்திங்கன்னா கென்ட்டு இடத்துல இந்த மோட்ரு ஒர்க் ஆகும். ஆனால் இது 125 ஜிபிடி தான் இந்த மோட்ரு பிஎஸ்ஐ ப்ரெஷர். இது கென்ட்டு இடத்துல ஒர்க் ஆகுது. இது பார்த்திங்கன்னா அதால் இந்த மோட்ரு அசம்பிளி பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கிளாம்ப் எல்லாமே ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முறை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ரீஇன்ஸ்டாலேஷனுக்கு லூஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறேன். இப்போ மோட்ரு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எதனா கேட்கணும்னு நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு. நம்ம கென்ட்டில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு செடிமெண்ட் ஃபில்டரு, நெக்ஸ்ட்டு கார்பன் ஃபில்டரு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெமரின் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மினரல் கேட்ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், அதிலே இருக்குது பாருங்கள், கார்பன் ஃபில்டரு. மேலே இருக்கிறது செடிமெண்ட் ஃபில்டரு, கீழே இருக்கிறது கார்பன் ஃபில்டரு. கனெக்ஷனும் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு தேவை பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட் தான் ஃபஸ்ட்டு. நான் வீடியோவில் எதனா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, வேறு எதனா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாரி வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த மியூசிக் நான் போட்டுகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். மியூசிக்லாம் தேவையில்லை எங்களுக்கு இதுவாக இருக்குது, வித்தவுட் மியூசிக்லேயே வீடியோ அப்லோடு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதிலேருந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ மியூசிக்கில் போடுறதில்ல, நார்மலாக வாய்ஸ்லேயே இது பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஒரு 2-3 பேர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. அதில் பேக்ரவுண்ட் மியூசிக்கே ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் நான் பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு, ஒரு மெமரின்னு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மினரல் கேட்ரேஜ். இந்த சில்வரு, கால்சியம், நம்மளோட மெக்னீசியம் எல்லாமே கலந்து இந்த ஃபில்டரில் இருக்கும். எல்லாருடைய மினரல்ஸும் இதில் இருக்கும். அதுக்கு தான் ஒரு ஃபில்ட்ரு எக்ஸ்ட்ராவே இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கனெக்ஷன் உங்களுக்கு சொல்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து இன்புட்டு, ரைட் சைடில் அவுட்புட்டு. இந்த பிளாக் கலராக இருக்குது பார்த்திங்களா, லோ ப்ரெஷர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கென்ட் ஆர்ஓ எல்லாத்துலேயுமே லோ ப்ரெஷர் சுவிட்ச் இருக்கும். இதில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அடிக்கடி தண்ணி கம்மியாகிட்டே இருக்கும். அதால் பார்த்திங்கன்னா இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் யூஸ் பண்ணுறாங்க. லோ ப்ரெஷர் சுவிட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தண்ணி போச்சுன்னா ஆர்ஓ ஆன் ஆகாது. கொஞ்சம் ப்ரெஷராக வந்ததுனா தான் இது உள்ளே இருக்கிற சுவிட்சில் ப்ரெஷரை போயிட்டு ப்ரெஸ் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா தண்ணி ப்ரெஸ் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு ஒரு நியூட்ரல் லைனு, எதனா ஒரு நியூட்ரல் லைனு டபுளாக கொடுத்துருந்தோம்னா அதில் போய் டச் ஆச்சுன்னா நியூட்ரல் பாஸ் ஆகும். பாஸ் ஆச்சுன்னா ஆர்ஓ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா தண்ணி கம்மியாகி அதிகமாகி அப்படி வந்ததுன்னா ஆஃப் ஆகி ஆன் ஆகும் மோட்ரு. பார்த்திங்கன்னா அது போலையும் இருக்கக்கூடாது. ஒரே கண்டினியூ ஃப்ளோவாக தண்ணி வர இடத்துல தான் லோ ப்ரெஷர் சுவிட்ச் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கம்மியாகுது, லோ ப்ரெஷராக வரும், ஹையாக வரும். ஒரு இடத்துல டேப் ஓப்பன் பண்ணிட்டா உடனே கம்மியாகிடும் தண்ணி பார்த்திங்கன்னா. அப்படி இருந்ததுன்னா மோட்ரு ப்ராப்ளம் ஆகும். அதில் லோ ப்ரெஷர் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கல. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்புட் கனெக்ஷனை இப்போ கொடுக்குறேன் பார்த்திங்களா. செடிமெண்ட் ஃபில்டரில் கொடுக்குறேன் பாருங்கள். செடிமெண்ட்டில் கொடுத்தாச்சு பாருங்கள். ரைட் சைடில் செடிமெண்ட் ஃபில்டரில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஒரு ஃபில்டருக்கு. செடிமெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கார்பனு,
இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மோட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு நெக்ஸ்ட்டு தான் வந்து மோட்டருக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் தான். ஸ்ட்ரெயிட்டாக வந்து எஸ்சி வால்வ் கனெக்ஷன் வரும். இன்புட் கனெக்ஷன் எஸ்சி வால்வுக்கு வரும். எஸ்சி வால்வ்லேருந்து மோட்டருக்கு போவோம். பூஸ்டர் பம்பு கனெக்ஷன் போவோம். பூஸ்டர் பம்பில் இருந்து தான் வந்து செடிமெண்ட் ஃபில்டருக்கு போவோம். செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து கார்பன் ஃபில்டருக்கு வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், அங்கே டபுள் கனெக்ஷன் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனக்கு மோட்டரில் இருந்து கனெக்ஷன் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கனெக்ஷனு ஏன்னா வந்து கென்ட்டில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபில்ட்ரு வந்து பிளாக்கேஜ் ஆகிட்டாலோ எந்த இதுவும் ஆகிட்டாலும் மோட்டரினுடைய ப்ரெஷரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வந்து க்ளீன் ஆகிடும். எந்த ஒரு டஸ்ட்டு எதனா பிளாக்கேஜ் ஆகியிருந்தாலும் எல்லாமே வந்து மோட்ரு ப்ரெஷரால் வந்து க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மோட்டர்லேருந்து கனெக்ஷன் வந்தது தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்டரில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கென்ட் ஆர்ஓவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுவால் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் கனெக்ஷனும் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சி வால்வு சொலினாய்டு வால்வுன்னு சொல்லுவாங்க. ஒரு கனெக்ஷன் தான் எடுக்க போகிறோம், சிங்கிள் கனெக்ஷன். பாருங்கள், ஒரு ஒயரு எஸ்சி வால்வு ஒரு ஒயரையும் மோட்ரு பூஸ்டர் பம்பில் ஒரு ஒயரு சிங்கிளாக தான் எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்கள் வீடியோவில். சிங்கிளாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்டில் வர இது அடாப்டர்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து ஒன்றுத்தில் இது பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கனெக்ஷனை உங்களுக்கு வந்து நான் தனியாக பிரிச்சியே எல்லாமே சொல்லுவேன். இப்போ வந்து நார்மலாக எஸ்சி வால் செக் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மோட்டரையும் எஸ்சி வாலையும் செக் பண்ணுறதுக்கு தான் வந்து நார்மல் ஒரு டெஸ்ட்டுக்கோசம் தான் வந்து நான் வந்து கனெக்ஷன் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் டேரெக்டாக தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட். அடாப்டர்லேருந்து எஸ்சி வால்க்கும் மோட்டருக்கும் கொடுத்து செக் பண்ணுறேன். ஏன்னா எஸ்சி வால் வந்து எஸ்சி வாலுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா நம்ம மோட்டரில் இருந்து வர இதுவில் வந்து டேங்க்லேருந்து டேரெக்டாக தண்ணி வருது இல்லை, எஸ்சி வால் வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்கலனா தண்ணி மோட்ரு ஆர்ஓவில் கொடுக்காது. தண்ணி அதுக்கு ஆர்ஓக்கு அப்புறம் போகாது. எஸ்சி வால் நிறுத்தி வைக்கும். நம்ம ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணால் தான் எஸ்சி வால் வந்து மோட்டருக்கு தண்ணி கொடுக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருந்து இப்போ 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர்லாம் இருந்ததுன்னா தண்ணி ப்ரெஷராக வந்ததுன்னா எஸ்சி வால் இல்லைனா வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக தண்ணி ரொட்டேஷனாக வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் தண்ணி கண்டினியூவாக போயினே இருக்கும். நம்ம ஆர்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆஃப் பண்ணாலும் சரி, ஆன் பண்ணாலும் சரி, வேஸ்டேஜ் வந்து போயிட்டே இருக்கும். எஸ்சி வால் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டாக்கா அதால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வால் இருந்ததுன்னா இதுதான் தண்ணி ஸ்டாப்பேஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து எஸ்சி வால்வு. பாருங்கள், மோட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் மெமரின் கனெக்ஷனு, செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு, அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மெமரினுக்கு போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒர்க்கிங் பிரின்சிபால் ஃபுல்லாகவே சொல்லுவேன். இப்போ சிம்பிளாக ஒரு டெஸ்ட்டுக்கோசம் தான் வந்து நான் வந்து இப்போ ரன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரீ ஃபில்டர்லேருந்து கனெக்ஷன் நம்ம ஆர்ஓலேருந்து இன்புட் கனெக்ஷன்லேருந்தே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டிடிஎஸை செக் பண்ணிடலாம், எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 27-25 டிடிஎஸ் வருது. இது வந்து ரொம்ப கம்மியான டிடிஎஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடித்தோம்னா இவ்வளோ கம்மியாக வந்து மினரல், கால்சியம், ஐரன் எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 50க்கு மேலே தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கனெக்ஷனு இன்புட்டு அவுட்புட்டு பாருங்கள். இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக போய் இது இன்புட்டு, அந்தாண்ட வந்து அவுட்புட்டு பாருங்கள். அந்தாண்ட அவுட்புட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆர்ஓ கனெக்ஷனு இன்புட்டு பாருங்கள். ப்ளூ கலர் வந்து ரிஜெக்ட் வாட்டரு, அது வந்து இன்புட்டில் கொடுத்தாச்சு. கரெக்டாக ஆர்ஓவில் இங்கே கொடுத்துட்டு கரெக்டாக இங்கேருந்து எஸ்சி வால்வுக்கு போகுது. இந்த கனெக்ஷன் வந்து எஸ்சி வால்வு, இதான் சொலினாய்டு வால்வுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து தண்ணி ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஸ்டார்ட் பண்ணால் தான் மோட்டருக்கு தண்ணி கொடுக்கும். இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மோட்டருக்கு போகும், பூஸ்டர் பம்புக்கு தான் போகும். மற்றபடி இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் கார்பனில் போகும். ஆனால் கென்ட் ஆர்ஓவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு தான் வரும். எஸ்சி வால் வந்து மோட்ரு பூஸ்டர் பம்பு கனெக்ஷனை வந்து பாருங்கள் அங்கேருந்து அவுட்புட் எடுத்து கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து செடிமெண்ட் ஃபில்டரு பாருங்கள், ஒன்று செடிமெண்ட் ஃபில்டரு, இன்னொன்று கார்பன் ஃபில்டரு அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். இதிலேருந்து வருதுங்களா, இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு பாருங்கள். அது வந்து நான் வந்து லோ ப்ரெஷர் சுவிட்ச் டம்மியாக தான் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோ ப்ரெஷர் சுவிட்சில் இப்போ கனெக்ஷன் கொடுக்கல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டரில் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து பாருங்கள் கார்பன்லேருந்து மெமரினுக்கு போவோம். இப்போ இது வந்து மெமரினு. பாருங்கள் மெமரினுக்கு போகுதுங்களா, செடிமெண்ட் கார்பனில் இருந்து நெக்ஸ்ட் வந்து மெமரினுக்கு போகுது.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் 2 கனெக்ஷன் வரும். ஒன்று ரிஜெக்ட் வாட்டர் வரும், இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டர் வரும். அந்த ட்ரிங்கிங் வாட்டரு சின்னதாக அங்கே பாருங்கள். அந்த ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து அப்படியே மினரல் காட்ரேஜுக்கு இன்னொரு ஃபில்ட்ரு மினரல் காட்ரேஜ் இருக்கும். கென்ட்டில் தான் வந்து இது போல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலராக இருக்கிறது வந்து ரிஜெக்ட் வாட்டரு. இது வந்து வேஸ்டேஜ் தண்ணி போகிறது, அது வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இதில் தான் வரும். நம்மளுக்கு வந்து மினரல் காட்ரேஜ் இல்லைனா இதிலேருந்து நம்ம டேரெக்டாக ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போது சில்வர் இதுன்னு சொல்லுவாங்க, UF அப்படின்னு சொன்னால் மினரல் காட்ரேஜ். அந்த ப்ளூ கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீல கலராக அந்த ஃபில்ட்ரு அது உள்ளே போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அவுட்புட் வரும். இங்கேருந்து வந்து இதில் வந்து அவுட்புட் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது வந்து TDS அட்ஜஸ்டர் நான் விரல வச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம TDS வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதிலேருந்து போகுதுங்களா. TDS இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைன் இதிலேருந்து கொடுத்து பாருங்கள், செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, அதிலேருந்து ஒரு லைன் ஒரு டீ போட்டு இருக்குங்களா, ஒரு டீ வால்வு கனெக்டர், அதிலேருந்து போயிட்டு தான் வந்து நம்ம வந்து TDS அட்ஜஸ்டர் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு கனெக்ஷனில் எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், இதான் வந்து RO மெம்பரின்னு சில்வரு, செடிமெண்ட், கார்பனு, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டு. ROவில் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ROவுடைய கனெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கென்ட்டுனுடைய மெமரின்னு வந்து மோல்டு மெமரினா இருக்கும். இது வந்து ஒரு முறை ப்ராப்ளம் ஆகிட்டா இது வந்து தூக்கி போடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம நார்மலான மெமரின்னு போட்டுக்கலாம். இதான் கனெக்ஷன் பாருங்கள். இன்புட் ட்ரிங்கிங் வாட்டர் இதிலேருந்து சில்வர் காட்ரேஜுக்கு போகுது பாருங்கள், மினரல் காட்ரேஜ் அந்த ஃபில்டருக்கு போயிட்டு அதிலேருந்து அவுட்புட் எடுக்கிறாங்க. அதுலேயும் 2 இது இருக்கும். அதுலேயும் ரிஜெக்ட் வாட்டருக்கு போயிட்டு இன்புட் அவுட்புட்டுக்கு சில்வர் காட்ரேஜ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதிலேருந்து எப்படி போகுதுன்ட்டு அங்கே பாருங்கள் கனெக்ஷன் இருக்குங்களா. இன்னொன்று TDS அட்ஜஸ்டர் இங்கே பாருங்கள், அது பாருங்கள் கரெக்டாக போகுதுங்களா. இதிலேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணாக்கா வந்து செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து கீழே கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை வந்து ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணால் மேலேருந்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் ஆகி வித்தவுட் மெமரின் தண்ணி வந்து போயிட்டு கரெக்டாக TDSயில் வந்து மிக்ஸ் ஆகி தண்ணி வந்து அதிகப்படுத்தும், இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டாக. அதுக்கு தான் TDS அட்ஜஸ்டர் இருக்கும். கென்ட் ROலாம் பார்த்திங்கன்னா இந்த TDS அட்ஜஸ்டர் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் வந்து TDS அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து 2 லைனாக கொடுத்து வச்சுருக்கான். இது வந்து இது இங்கே நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா பைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு டேரெக்டாக டேங்க்குள்ளே போட்டுடலாம். இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ TDS வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், 129 வருது. இது வந்து எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டரு, குடிக்கலாம். இங்கே பாருங்கள் TDS அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கம்மி அதிகம் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சுன்னா அதிகம் பண்ணிக்கலாம். மெமரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து TDS வந்து அதிகமாகிடுச்சுன்னா கம்மி பண்ண முடியாது. டேரெக்டாக மெமரியிலேருந்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 25 வந்து இது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 300 வந்துன்னா கம்மி பண்ண முடியாது டேரெக்டாக வந்தால். இப்போ வந்து கம்மியாக வந்ததால் TDS வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு 121. நல்லா சூப்பர் தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம். ஏன்னா வந்து இவங்க பிஸ்லரி தண்ணி வந்து குடிச்சு பழகிட்டாங்க. அது வந்து கம்மியாகவே இருக்கும். ஒரு 70 80 90 அப்படி வச்சோம்னா இன்னும் எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து அதுவும். TDS வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக குடிக்கிறோமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து டேஸ்ட்டாக குடிக்காதீங்க எப்பயுமே வந்து ஒரே நார்மலாக டேஸ்ட் வர மாதிரி குடிங்க, அதான் நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரிஜெக்ட் வாட்டரு FR 450. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் தண்ணி வெளியே போகிறதுக்கு வந்து இதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பைப்பு ப்ளூ கலர் பைப் இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து வந்து வேஸ்டேஜ் தண்ணி போகுது. அவ்வளோதான், அது வேஸ்டேஜ் தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா TDS அட்ஜஸ்டர் பாருங்கள், கீழே கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் பண்ணலாம், டைட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மிக்ஸ் ஆகி இதில் போகும் பாருங்கள். ப்ளூ கலராக இருக்கா, அதில் 2 கனெக்ஷன் இருக்கா. ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இதில் வருது ஒரு கனெக்ஷனு. இன்னொரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணால் மிக்ஸ் ஆகி இதில் வரும் TDS அட்ஜஸ்டருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 டைம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ROவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரையும் மாற்றியாச்சு. நம்மளுக்கு ROவுடைய கனெக்ஷனும் உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ROவில் இருக்க ஒயரிங் கனெக்ஷனை சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங் கனெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு முறை TDSஐ செக் பண்ணிடலாம். RO வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 121 எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். 80 90 100 50க்கு கீழே மட்டும் தண்ணி குடிக்காதீங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா. நம்ம வந்து ஊற்று தண்ணி குடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அது போல் இருக்கும். 50க்கு கீழே குடிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரே ஒரு இதுவாக இருக்கும். எப்படின்னா வந்து ஊற்று தண்ணிலாம் குடித்தோம்னா இருக்கும். இல்லைனா அந்த மழை தண்ணி வாயில் பட்டுன்னா மழை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 15 20 தான் TDS வரும். அது வந்து பார்த்திங்கன்னா மழையில் வர தண்ணி பார்த்திங்கன்னா
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிடிஎஸ் வந்து இப்போ வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அதில் வந்து டைட் பண்ணோம்னா அந்த தண்ணி மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, கொஞ்சம் கம்மியாகும். கம்மியாச்சுன்னா டிடிஎஸும் கம்மியாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டு. ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா ஆட்டோ கட் ஆகிறதுக்கு இப்போ வந்து பாருங்கள் சவுண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஆட்டோ கட் ஆகுது, ஒர்க் ஆகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ரெட் கலர் 2 ஒயர் இருக்கா, மோட்டரில் இருக்கா, அதுலேருந்து ஒரே ஒரு சிங்கிள் ஒயர் தான் எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் கலர் ஒயர் அந்த சைடு வந்து வருதுக்கு மட்டும் அடாப்டர் கனெக்ஷனை வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அடாப்டர்லேருந்து 2 கனெக்ஷன் வரும். அதில் வந்து ஒரு கனெக்ஷனை மட்டும் விட்டுட்டு இன்னொரு கனெக்ஷனில் வந்து ஒரு ஒயர் எடுத்து பூஸ்டர் பம்பில் இருக்கிற ஒரு ஒயரையும் எஸ்சி வாலில் இருக்கிற ஒரு ஒயரையும் நம்ம வந்து முடிஞ்சிடணும் தனித்தனியாக. அதுக்கப்புறமேட்டு அடாப்டரில் இருக்கிற ஒரு சிங்கிள் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட் சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ளோட் வால் இதிலேருந்து ரொட்டேஷனில் வர மாரி அந்த கனெக்ஷனை வந்து அதிலேருந்து வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வால்லையும் பூஸ்டர் பம்ப்லேயும் இருக்கிற கனெக்ஷனை அந்த சிங்கிளில் முடியணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் கட் ஆகிட்டா அப்படியே ஒரு லைன் கட் ஆகும், பேஸ் கட் ஆகும், இல்லைனா நியூட்ரல் கட் ஆகும். அதுபோல் தான் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சிங்கிள், இதுதான் வந்து அடாப்டர்லேருந்து இந்த ஃப்ளோட் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோட் சுவிட்ச்லேருந்து ரொட்டேஷனில் வருது. கனெக்ஷனில் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் வந்து இப்போ ஒரு நியூட்ரல் வந்து இதில் தான் பாஸ் ஆகுது. இது வந்து இதுவாகிடுச்சுன்னா டேமேஜ் ஆனாலோ பிளாஸ்டிங் ஆகிட்டாலோ எது ப்ராப்ளம் ஆனாலும் ஆர்ஓவே ஓடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் தான் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்து அப்போ ஒரு கனெக்ஷனை வந்து ரொட்டேஷனில் கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். பேஸ் நியூட்ரல் எதனா ஒரு லைன் எடுத்துக்கலாம். ஒரு லைன் எடுத்து ஃப்ளோட் வால்வில் கொடுத்து அதை வந்து ரொட்டேஷனில் எடுத்து அதுக்கப்புறமேட்டு நம்ம சிங்கிள் ஒயர் ஒரு லைனுக்கு கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90லாம் வந்து எக்ஸலண்ட் தான் வந்து ட்ரிங்கிங் வாட்டரு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கென்ட் ஆர்ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன்லாம் வந்து இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேரெக்டாக ஒயரிங் தான். ஏன்னா கனெக்ஷன் அந்த கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னு இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னோம்னா கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாகவே ஒயர் தெரிகிற மாரி எல்லாமே கொடுத்துருக்கோம். எந்தெந்த கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் நியூட்ரல் எதுவுமே தெரியாமல் கூட போகலாம். அதெல்லாம் வந்து எல்லா ஒயரையும் கட் பண்ணிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா. கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், பின்னு மாரி இருக்கும், அப்படியே புஷ் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். இப்போ கனெக்டர்லாம் கட் பண்ணிவிட்டு தான் வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரோடைய டேங்க்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து டேங்க்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் இது வந்து புது ஆர்ஓ தான். இது வந்து மோட்ரு எப்படி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது அடிக்கடி வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆச்சு. ஏன்னா தண்ணி வந்து லோவாக வருது, அதிகமாக வரும். ப்ரெஷர் வந்து கம்மியாகி அதிகமாக ஒரு டைம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 50-100 டைம் அதுபோல் வந்து மோட்ரு வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆச்சுங்காட்டியும் மோட்ரு வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம். இது வந்து சீக்கிரமாக மோட்ரு ப்ராப்ளம் ஆனதால் வந்து மோட்ரு மாற்றுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கனெக்ஷனே எடுத்துட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா. இது இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஒயர் எதுவுமே கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் இதில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயும் வந்து இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, நியூட்ரலேருந்து ஃப்ளோட் வால்வில் ஒரு லைன் கொடுக்குற மாதிரியா அப்படியே ஒரு லைன் ஏற்றாந்து இதில் கொடுக்கணும். இதில் கொடுத்து அப்படியே ரொட்டேஷனில் எடுக்கணும். ஃப்ளோட் வால்வில் எப்படி எடுத்தோமோ அதே போல் இதுலேயும் ரொட்டேஷனில் எடுத்து நியூட்ரல் லைனில் வந்து கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். எல்லாத்தையும் டைட் பண்ணிடுறேன். டிடிஎஸ் அட்ஜஸ்டர் ஸ்க்ரூவும் டைட் பண்ணியாச்சு, இந்த சைடும் டைட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கென்ட் ஆர்ஓ வந்து எப்படி சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவில் வந்து எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே வந்து பாடி சைடும் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டியாச்சு. ஃபுல்லாக வந்து இப்போ வந்து நீங்களே வந்து ஆர்ஓ சர்வீஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வீடியோவில் இன்னும் எதனா டவுட்டாக இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எப்படிலாம் வீடியோ போடலாம், வேறு எதனா ஆர்ஓ பற்றி போடணுமா, வேறு எதனா டவுட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கென்ட் ஆர்ஓ வந்து சூப்பராக ரன்னிங் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கவர் வந்து நம்ம வந்து போட்டாச்சு, பாடி கவர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே
இது சிங்கிளாக தான் நானே வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே வீடியோ எடுத்து நானே வந்து இதை வந்து சர்வீஸும் பண்ணுறேன், வீடியோவும் எடுக்கிறேன், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன், நானே எடிட் பண்ணி நானே வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். அதால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேஸும் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து நானே தான் சர்வீஸ் பண்ணுறேன், நானே வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து பொறுமையாக வச்சு தான் எடிட் பண்ணி கரெக்டாக உங்களுக்காக இது பண்ணுறேன். அதால் வந்து வாய்ஸ் மெசேஜில் வேறு எதனா இம்ப்ரூவ்மெண்ட் எதனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சைடில் வந்து ஒரு கையால் வந்து மொபைல் வச்சுட்டு தான் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ வந்து ஆர்ஓ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுற பாருங்கள் எப்படி மாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டியாச்சு. ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வச்சு தான் மாட்டினேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி இருந்ததோ அதே போல் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஆர்ஓ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோர் ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை மாற்றியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆர்ஓ வந்து சூப்பராக ரன் ஆகுது. வேஸ்ட் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் போகுது. லைட்டு பாரு எரியுது. இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஆர்ஓ மாட்டியாச்சு. கீழே இருக்க சொல்லி ஆர்ஓ ரன்னிங்கில் தான் இருந்தது. அதால் வந்து பார்த்திங்கன்னா பாதி தண்ணி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோ பற்றி எதனா போடணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆர்ஓ இருந்தாலும் சர்வீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆர்ஓவாக இருந்தாலும் சரி